எடுத்தோனையுமே வந்து பழைய கொஸ்டின் பேப்பர பார்க்காம, கான்செப்ட்ஸ படிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸுக்கு போனோம் அப்டின்னா, ஈஸியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஹையர் எஜுகேஷன் அப்டின்னாலே, அதுல வந்து நெறைய டெர்மினாலஜிஸ் வரும். ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம தனித்தனி இது எடுக்கணும். சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்னா அதுக்கு தனி. அந்த மாரி ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா அத விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஈஸியா இருக்கிறத நம்ம கடைசியா ரிவைஸ் பண்ணா போதும். கஷ்டமா இருக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுத்து படிச்சோம்னா, ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். என் பேர் கார்த்திக். நான் வந்து மேனேஜ்மென்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ 4 இயர்ஸா வந்து அசிஸ்டன்ட் புரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணும்போதே வந்து நெட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைம் தான் வந்து அசிஸ்டன்ட் புரொஃபஸர் கிரேட் வந்து கிடைச்சு. ஆக்சுவலா வந்து பேப்பர் 2 வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம். ஸோ அதனால அது கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும். பேப்பர் 1ல தான் வந்து அதிக எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். பேப்பர் 1 அது கிளியர் பண்ணிட்டாலே நம்ம கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம். எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. பேப்பர் 1க்கு வந்து அ நெறையா ப்ரிப்பேர்னா ஒண்ணும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, YouTubeல வீடியோஸ் பார்க்கறது, அது ரிலேட்டடான இப்போ டிராவலிங் டைம், ஃப்ரீ டைம்ஸ் நெறைய கிடைக்கும். அதாவது நான் காலேஜ் போயிட்டு அந்த ஒர்க்குக்கு போயிட்டு வரதுக்கே வந்து டைம் சரியா இருக்கும். ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம் காலேஜ்ல, வீட்ல, பஸ்ல போம்போது ஃப்ரீயா இருக்கிற டைம் நம்ம வீடியோஸ் நெறைய பார்த்தோம்னாலே நமக்கு பிராக்டிஸ் ஆகும். அப்புறம் எது கஷ்டமா இருக்கோ, அத வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா, ஏன்னா ஈஸியா இருக்கிறது வந்து நம்ம அந்த அளவுக்கு ஈஸியா இருந்ததுன்னா, அத ஒரு தடவ பார்த்தாலே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எந்த ஏரியா நமக்கு கஷ்டமா இருக்கோ, எந்த ஏரியா ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கோ, அந்த ஏரியாஸ் நம்ம நெறையா கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா, கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மார்க்கெட்டிங்லயே கேட்கறாங்கன்னா, அதுல 4 கான்செப்ட் 4 ஆத்தர் கேட்பாங்க. நம்ம ஏதோ ஒரு இதுல தெளிவா இருந்தோம்னா கூட ஈஸியா பண்ணிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து அ படிக்காம ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸ ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். எடுத்தோனையுமே வந்து பழைய கொஸ்டின் பேப்பர பார்க்காம, கான்செப்ட்ஸ படிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸுக்கு போனோம் அப்டின்னா, ஈஸியா இருக்கும். அ என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம கொஸ்டின்ஸ பார்க்காம ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட்ஸ பார்த்தோம்னாலே அதாவது புரிஞ்சுக்கிட்டோம்னா, இத படிக்கிறோம் அப்டின்றத விட புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பிராக்டிஸ். அது கம்மியான மார்க் இருந்தாலும் நம்ம அதில தான் அதிக எஃபோர்ட் போடணும். ஸோ அத எஃபோர்ட் போட்டா ஈஸியா பண்ணலாம். ஆக்சுவலா நான் எம்பிஏ முடிச்சுட்டு ஜாயின் பண்ண உடனேவே அங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சூழல் அப்படித்தான் இருந்துச்சு. பிஹெச்டி இல்ல நெட் இந்த 2ல ஏதோ ஒண்ணு இருந்தா தான் டீச்சிங் ஃபீல்ட்ல சஸ்டெய்னபிளா இருக்க முடியும். அப்படின்னே வந்து ஜெனரலா காலேஜ் வேலைக்கு போன இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண இடத்துலயே இப்ப எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மூலியமா தான் நெட் எக்ஸாம் அவேர்னஸ் வந்துச்சு. அந்த புரொஃபசர் அகாடமி வந்து நார்மலா நான் நெட்ல தேடும்போது பார்த்தேன். ஸோ இன்னொன்னு என் கூட ஒர்க் பண்றவங்களும் புரொஃபசர் அகாடமி அத நல்ல இது அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால ஆக்சுவலா நெட்ல தேடும்போது அதிகமா எந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட் பெஸ்ட் அப்படின்னு தேடும்போது புரொஃபசர் அகாடமி தான் தமிழுக்கு முன்னாடி வந்து நின்னுது. ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது வந்து எனக்கு எதுவும் தெரியல. சும்மா போய் எங்கேயோ படிச்ச மாரி இருந்தது. அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கூட அட்டெண்ட் பண்ணவங்கலாம் ஈஸின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போக போக அதாவது எக்ஸாம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இது மாரி தேடணும், ப்ரிப்பேர் பண்ணணும்னு நெனச்சேன். போக போக ஈஸியா தான் இருந்துச்சு. கடைசில 2 அட்டெம்ப்ட்டுமே வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. போன அட்டெம்ப்ட்ல வந்து ஜஸ்ட் 2 மார்க்ல போயிருச்சு. இந்த தடவ ஈஸியா தான் இருந்துச்சு. லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட் வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது வந்து எனக்கு ஐசிடி டூல்ஸ் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ், என்விரான்மென்ட் அதுலயெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் நெறைய படிக்கணும் அந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் இந்த மாரி இதுலலாம் நெறைய தெரிஞ்சுக்கணும் அந்த மாரி இருந்துச்சு. திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணா வந்து ஈஸியா இருந்துச்சு. அ அ பிரிப்பேர் பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல சார். நான் அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு வந்து எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ, எது உங்களுக்கு தெரியலன்னு நெனைக்கிறீங்களோ அத படிங்க. ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா அத விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஈஸியா இருக்கிறத நம்ம கடைசியா ரிவைஸ் பண்ணா போதும். கஷ்டமா இருக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பிரையாரிட்டி குடுத்து படிச்சோம்னா, ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இப்ப வந்து ஜெனரலா வந்து நமக்கெல்லாம் பிரிப்பரேஷன் டைம் கிடைக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, அ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தவங்கலாம் தூங்குனதுக்கப்புறம், நம்ம ஒரு டெய்லி 15 மினிட்ஸ் அந்த மாரி வந்து நம்ம ஒதுக்கிக்கலாம். மெயின் வந்து நம்ம கிடைக்கிற டைம்லலாம் யூஸ் பண்ணணும். டிராவலிங் டைம் ஆகட்டும், இல்ல காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஃப்ரீ டைம், பிரேக் டைம் கிடைக்கும். அந்த மாரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம எதெல்லாம் வந்து கஷ்டம்னு நெனைக்கிறோமோ, அதெல்லாம் வந்து ஒரு ரைட் அப் மாரி எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ அந்த டைம் வந்து நம்ம அத ரிவைஸ் பண்ணலாம். சும்மா வந்து ஆக்சுவலா நான் ஃபோன் பார்க்கும்போது ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அந்த மாரி வரும். ஸோ அப்ப கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, அ அது இல்லாம நம்ம
கையில ஒரு ரைட் அப் மாரி, அதாவது நம்ம எந்த இடம்லாம் கஷ்டமா இருக்கு, எந்த இடம்லாம் மெமரி பண்ண கஷ்டமா இருக்கோ, அதெல்லாம் ரைட் அப் மாரி வச்சுக்கிட்டு நம்ம அத பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ மெயின் வந்து என்னன்னா, டைம் நம்ம கிடைக்காது. அதாவது நம்ம கூட வந்து நம்மள மாரியே நெட் எக்ஸாம் ஒரு சில ஃபேக்கல்டீஸ் எழுதுவாங்க. அவங்ககிட்ட வந்து இத பத்தி பேசலாம். ஸோ அந்த மாரி தான் நம்ம கொண்டு வர முடியும். மோஸ்ட்லி டைம் மேனேஜ்மென்ட்ங்கிறது கஷ்டமா தான் இருக்கும். டைம் வந்து கிடைக்காது. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன டைம், பிரேக் டைமோ, டிராவலிங் டைமோ, இல்ல வீட்ல வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி, வீட்ல கொஞ்ச நேரம் போனோனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 45 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் டைம்ல வந்து அதாவது ஒருத்தருக்கு ஒரு டாபிக் ஈஸியா இருக்கும். ஒரு டாபிக் கஷ்டமா இருக்கும். அப்ப நம்மளே ஷெட்யூல் போட்டுக்கணும். எதுக்கு வந்து கஷ்டமா இருக்குன்னு நெனைக்கிறோமோ, அதுக்கு வந்து அதிக டைம் குடுத்து ஷெட்யூல் போடணும். எதுக்கு வந்து ஈஸியா இருக்கோ, அதுக்கு வந்து நம்ம கம்மியா டைம் கம்மியா குடுத்து, இல்ல ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த மாரி கம்மியான டைம் குடுத்து ஷெட்யூல் போட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம டைம் மேனேஜ்மென்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன பொறுத்தவரைக்கும், அப்புறம் ஐசிடி டூல்ஸ் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈவன் மார்க் டெஸ்ட் வந்து ரிவிஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நோட்ஸ் வந்து நம்ம நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாரி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். அப்ப நம்ம வந்து என்ன நோட்ஸ் வந்து எது வந்து நமக்கு கஷ்டமா இருக்கோ, அதுக்கு வந்து அதிக நோட்ஸ் எடுத்தே ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு ஹையர் எஜுகேஷன் அப்டின்னாலே, அதுல வந்து நெறைய டெர்மினாலஜிஸ் வரும். ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம தனித்தனி இது எடுக்கணும். சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்னா அதுக்கு தனி அந்த மாரி ஒரு இதுக்கும் பிரிச்சு பிரிச்சு நம்ம எது எது கஷ்டம்னு நெனைக்கிறோமோ, அதுக்கெல்லாம் வந்து பிரிச்சு பிரிச்சு நோட்ஸ் எடுக்கணும். அப்புறம் கடைசியா வந்து மார்க் டெஸ்ட் வந்து என்னைக்குமே வந்து நமக்கு மார்க் டெஸ்ட்ட விட ஒரு நல்ல ரிவிஷன் எதுவுமே கிடையாது. நம்ம என்னதான் ஆனாலும் அதாவது படிச்சுட்டு போனோம்னா, நமக்கு கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். மார்க் டெஸ்ட் வந்து ஒரு நல்ல மைண்டுக்கே வந்து நம்ம நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. நோட்ஸ் வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாரி எடுத்துக்கலாம். ஏன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி இருக்கும். சும்மா எது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றோமோ, அதுக்கு வந்து அதிக நோட்ஸ், கீ நோட்ஸ் நெறைய எழுதணும். நம்ம பிரிப்பேர் பண்ணும்போது நமக்கு நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நெறைய வரும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல வந்து அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம பிரிப்பேர் பண்ணாலும் சுத்தி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணாம, அதுலயும் குறிப்பா ஃபேமிலில இருந்தோம்னா நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கும். ஸோ அது நம்ம வந்து அந்த ஃபேமிலியும் டிஸ்டர்ப் பண்ணாம, நமக்கு வந்து ஷெட்யூல் போடணும். ஷெட்யூலிங் வந்து மெயின். அதுக்கப்புறம் நம்ம பிரிப்பேர் பண்ணும்போது நமக்கு எது கஷ்டமா இருக்கு? எது ஈஸியா இருக்கு? அப்படின்னு பார்த்து நம்ம கஷ்டமா இருக்கிறதுக்கு அதிக ரிவிஷன் குடுக்கணும். மெயின் வந்து டெய்லியும் ஃபோக்கஸ் இருக்கணும். ஒரு சிலர் இன்னைக்கு நெட் எக்ஸாம் எழுதிட்டு அடுத்து ஜூன் மாசம் தானே அப்ப பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. அந்த தப்பா பண்ணக்கூடாது. கன்டினியூஸ் ஃபோக்கஸ் இருக்கணும். மெயின். அதுக்கப்புறம் கன்டினியூஸ் ஃபோக்கஸ், ரிவிஷன், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட். அதுக்கப்புறம் கரெக்ட்டா அந்த டைம் ஷெட்யூலிங். அது காலையில அ கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படின்னு டைம் ஷெட்யூல் அந்த புரோகிராம் ஷெட்யூல்லாம் போட்டு பண்ணோம்னா, ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இத பண்ணா அ ஆஸ்பிரன்ட்ஸ் அடுத்து வரப்போறவங்க இத பண்ணா அவங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து படிச்சு முடிச்சுட்டு அப்படியே வர்றாங்க அப்படின்றபோது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸரா இருக்கும். அ வொர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லருந்து படிக்கணும். பட் அ ஃப்ரெஷர்ங்கும்போது அவங்க இப்ப தான் படிச்சிருப்பாங்க. ஸோ சூட்டோட சூட்டா அவங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃபுல் எஃபோர்ட் போட்டா. ஆ ஏற்கனவே இப்ப புதுசா வொர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும், இதையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட்க்கு வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் குடுக்க தேவையில்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கு அப்டியே அது வந்துரும். அவங்க வந்து எது இல்லையோ இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் மேஜர். எனக்கு வந்து ஃபினான்ஸ்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்ப வந்து நம்ம ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் படிக்க ஷெட்யூல் போட தேவையில்ல. நம்ம ஷெட்யூல் மெயினா எத ஃபோக்கஸ் பண்ணி போடணும்னா, எனக்கு வந்து ஃபினான்ஸ் இல்லன்னா நான் ஃபினான்ஸ் அந்த மாரி ஷெட்யூல் பண்ணி போடணும். நம்ம பிரிப்பேர் பண்றது ரெஸ்பான்சிபிலிட்டியும் பாதிக்கக்கூடாது. அதே சமயம் ரெஸ்பான்சிபிலிட்டி இதையும் பாதிக்கக்கூடாது. அப்புறம் லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு 1 மார்க்ல போச்சு. ஸோ இத வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸா மெயின் செல்ஃப் மோட்டிவேஷன். இது வந்து லாஸ்ட் டைம் எனக்கு 1 மார்க் போச்சுனோனே அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த தடவ நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்ப நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது தான் வந்து இதுக்கு ஒரே சொல்யூஷன். ஸோ மெயின் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன். இது வந்து நம்ம ஏன் 1 மார்க் போச்சு அப்படின்னு நம்ம ப்ரிப்பரேஷன் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ மத்தவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. ஸோ நம்ம நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, ஏன் வந்து அந்த ஒரு இதுல விட்டோம் அப்படின்னு அதுல திங்க் பண்ணி, அது சார்ந்து பிரிப்பேர் பண்ணி, அதாவது என்ன ஃபோர்ஸ்ல போனோமே அதே ஃபோர்ஸ்ல வந்தோம்னா அடுத்த தடவ கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து இந்த நெட் நம்மளால முடியுமா அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இத வந்து நம்ம நெசசிட்டின்னு எடுத்துக்கணும். நான் வந்து முழுக்க முழுக்க இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல தான் இருக்க போறேன். ஸோ எனக்கு இது தேவ. ஸோ அப்படின்னு நம்மளா அதாவது நான் இத பண்ணியே தீருவேன் அப்படின்னு நம்மள நாமளே அதாவது இத நெசசிட்டி.
அதாவது நெட் எக்ஸாம் நான் வந்து பாஸ் பண்றேன், கிளியர் பண்றேன் அப்படின்னு நினைக்காம, இது வந்து நெசசிட்டி. எனக்கு இது இம்பார்ட்டன்ட். நான் வந்து கிளியர் பண்ணியே தீருவேன். அப்படின்ற அந்த மைண்ட் செட். அதுதான் வந்து எனக்கு இந்த இடத்துல மோட்டிவேஷனா இருந்துச்சு. அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்க கான்ஃபிடன்ஸா படிங்க, நம்பிக்கையா படிங்க. எல்லாரும் நெட் கஷ்டம் அது இதுன்னு சுத்திக்கிறவங்க நெறைய சொன்னாலும், அத பத்தியெல்லாம் கவலைப்படாம, உங்கனால கண்டிப்பா பண்ண முடியும்னு நெனச்சு பண்ணுங்க. கண்டிப்பா உங்கனால கிளியர் பண்ண முடியும். அடுத்து எக்ஸாம் நெட் எக்ஸாம் எழுத போற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.